ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய இல்லம் தேடி இறைவனில் நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் வைஷ்ணவ திருத்தலங்களில் திவ்ய தேசத்திற்கு இணையாக புகழப்படும் கோயில்தான் அருள்மிகு சீதாதேவி உடனுரை ஸ்ரீ பட்டாபிராமர் ஆலயம். இத்திருத்தலம் செஞ்சி தாலுகா, விழுப்புரம் மாவட்டம், நாகாந்தூரில் அமைந்துள்ளது. ஸ்ரீராமர் தன் அவதார நோக்கமான ராவணவதத்தை முடித்து கொண்டு அன்னை சீதாதேவியுடன் அயோத்தி நோக்கி திரும்பும்போது பல தலங்களில் கால் பதித்து இப்பூமியை புனிதமாக்கினார். அவ்வாறு ஸ்ரீராமர் இத்திருத்தலத்திற்கு வரும்போது இங்குள்ள தடாகம், பசுமை நிறைந்த வயல்வெளி, மேனி மெருகேறிய காளைகள், மேய்ச்சலின் போதே பால் சொரியும் ஆவினங்கள், ஊரை சுற்றியும் மரங்களின் அடர்ந்த நிழல், தாமரை, அள்ளி பூத்து குலுங்கும் அழகைக் கண்டு அங்கு சற்று இளைப்பாரி சீதாதேவியிடம் தன் மனம் மிகவும் ஆனந்தமாக உள்ளது என்றார். இந்த பயணத்தில் நான் உகந்த ஊர் இதுவே என்று அகமகிழ்ந்து உவகையோடு ராமர் கூறினாடாம். இப்படி ராமர் நான் உகந்த ஊர் என வைத்த பெயரே நாளடைவில் நாகந்தூர் என மாறியது. அதன்பின் இத்திருத்தலத்தில் ராமருக்கு கோயில் எழுப்பப்பட்டு ஆச்சாரியன் வேதாந்த தேசிகரின் திருக்கரத்தால் மூலவர் பீடத்திற்கு அருகில் சத்ரு சம்ஹார யந்திரமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பாக வழிபாடுகள் செய்யப்பட்டன. காலமாற்றத்தால் பூஜைகள் நின்று போயின. மீண்டும் 18ஆம் நூற்றாண்டின் முடிவில் திருக்கோயில் புதுப்பிக்கப்பட்டு அது முதல் பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இப்பூமியில் ராமருக்கு பல கோயில்கள் இருந்தாலும் இது அவருக்கு மிகவும் விருப்பமான திருத்தலமாகும். ராமர் வடக்கு நோக்கி அருள் பாலிப்பதும், ராமர் லக்ஷ்மணன் வில்லில் மணி இருப்பதும் இத்தலத்தின் மற்றொரு சிறப்பம்சமாகும். இத்திருத்தலம் அனைத்து கிரக தோஷங்களுக்கும் மிகச்சிறந்த பரிகாரத் தலமாகும். காரணம், குருவின் நட்சத்திரமும் ராமர் பிறந்த நட்சத்திரமுமான 3 புனர்பூசங்கள் தொடர்ந்து இங்கு வழிபடத்தில் தோன்றிய ராமச்சந்திரன் அனைத்து கிரகதோஷம், சர்ப்பதோஷம், பித்ருதோஷம், பித்ருசாபம், தரித்திரம் மற்றும் சகலவிதமான பீடைகளையும் நீக்குகிறார். இங்கு ராமர் வரப்பிரசாதியாக உள்ளார். அவர் வில்லில் கட்டியுள்ள மணி ஒலித்து நமக்கு அபயம் அளிக்கும் என்பதும் ஐதீகம். அருள்மிகு சீதாதேவி உடனெழு ஸ்ரீ பட்டாபிராமரின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க சமயம் கிடைக்கும்போது நாகந்தூர் சென்று வழிபட்டு வாருங்கள். அடுத்த பதிவிலே இன்னொரு தலத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.